மணி லாண்டரிங் வழக்கு அவர் மீது இருக்கிறது என்ற அடிப்படையில் பாஜக அவர் இங்க கொண்டு வரீங்க. அப்போ அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். ஆனால் நீங்க குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள் இப்ப, ரைட்? அப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இப்போ அவர் மீது. குற்றம் அவர் எந்த காலகட்டத்தில் செய்தார் என்று இப்பொழுது அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். சுஷ்மா ஸ்வராஜ் அவருக்கு உதவியதற்கு பின்னர், மனிதாயமான அடிப்படையில் உதவியதற்கு பின்னர் இந்த குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்படுகிறதா? காலகட்டம் சுஷ்மா ஸ்வராஜ் உதவியதற்கு முன்னர் உள்ள குற்றச்சாட்டா இது குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை. அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டை என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் விசாரிக்கிறது. விசாரிக்கின்ற காலகட்டம் 10 வருஷம் இப்போ லலித் மோடி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாச்சு. அப்போ லலித் மோடிக்கு உதவியவர்களின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவது வாடிக்கையான ஒன்றுதானே நான் கேட்கிறேன். இல்ல, அதாவது இந்த குற்றச்சாட்டு ஒரு மனிதன் மீது குற்றம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத காலத்திலே செய்யப்பட்ட விஷயம். திரும்பவும் சொல்லுகிறேன், தெரியாத காலத்திலே செய்யப்பட்ட விஷயம். இப்போது தெரிகின்ற போது அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. இல்ல நான் கேக்குறது ரைட். இப்போ நீங்க செஞ்சிட்டீங்க, நீங்க செஞ்சு குற்றச்சாட்டு என்ன? இவருடைய குற்றச்சாட்டு அவர் தேடப்படும் குற்றவாளி. அதெல்லாம் இல்லனே விட்டுருங்க. அதெல்லாம் இல்லனே விட்டுருங்க. இல்லை என்கின்ற போது அதெல்லாம் இல்லனே விட்டுருங்க. இப்போ நீங்க அவரை இந்தியாவுக்கு திரு சேகர் இப்போ அவரை நீங்க இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்குது இந்த பாஜக அரசு. கொண்டு வரும், விசாரிப்போம், அவர் குற்றவாளி என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றீங்கல்ல. அப்ப இவ்வளவு உறுதியா இருக்கக்கூடியவர்கள் லலித் மோடி குற்றவாளி என்று சொன்னால் அவரை பாதுகாக்க போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய பாஜக அவருக்கு உதவி செய்த சுஷ்மா ஸ்வராஜின் மீதும் அந்த பார்வையை வைக்காததனுடைய காரணம் என்னங்கிறதா கேள்வி. இல்ல, இந்த கேள்வி தவறான கேள்வி. ஏன் கேள்வினா, ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் மீது குற்றச்சாட்டுகள் பற்றி தெரியாமல் அவருக்கு உதவி செய்வதும் அப்பவே அவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டதுதானே. நாங்க இன்னைக்கு ஏத்துக்கிட்டோங்கிறதுனால அது சரிங்கிறதும் அப்பவே அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள். இதே நீங்க சொன்ன என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர், நீங்க சொன்ன அத்துணை துறைகளும், அமலாக்கத்துறையிலிருந்து அத்துணை துறைகளும் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது இப்ப இந்த ஒரு வாரத்தில் இல்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்க முடிவு பண்ணிருக்கிறோம் அவரை கொண்டு வருவோம், அப்ப சொன்ன குற்றச்சாட்டுகள் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அவை பல ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 4 ஆண்டு காலங்கள் 5 ஆண்டு காலங்கள் பாதுகாத்தது, அவர்களை கைது செய்யாமல் ஒருத்தர குற்றவாளி என்று ஏற்றுக்கொள்கிறீர்களோ? ஆனால் இன்றைக்கு நம்ம நிறைவு கருத்து நிறுவுறோம். அதனால கேட்டு அதனால இல்ல ஜிஎஸ்டி மசோதாவில் லேண்ட் அக்விசிஷன் பில் நிறைவேற கூடாதுங்கிறது தான் அவங்க பண்ணுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டை சாட்டி வந்து முடிக்கிறேன். நிறைவு கருத்து எனக்கு ஒரு சில எல்லாத்தையும் வர மூணு வாட்டி வர நிறைவு கருத்து உடனே தான் பதில் சொல்றீங்க. சரி என்ன முடிச்சதேங்கம்மா, நீங்க கூட சொல்லுங்க. நான் எனக்கு என்ன இப்ப ஆச்சரியமா இருக்குன்னா, லலித் மோடிக்கு ஆதரவாக கோர்ட்டிலே சுஷ்மா ஸ்வராஜுடைய புதல்வி மட்டும்தான் ஆஜரானார் என்று நினைச்சிட்டு இருக்கேன். பாஜகவுடைய ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு சந்தோஷமா இப்ப ஆஜராயிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இவர் சொல்ற ஒரு வாதத்தை சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களே முன்வைக்கல. நாடாளுமன்றத்தில் அவங்க பதில என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி விவகாரங்கள் இருக்குது, அவருடைய மனைவி உடல்நிலை மோசம், இதைத்தான் அவங்க உணர்ச்சிகரமாக பேசியிருக்காங்க. அவங்களுக்காக மனிதாபிமான அடிப்படையில் நான் உதவி பண்ணேன், இப்படித்தான் சொன்னாங்களே ஒழிய அவர் குற்றவாளி இல்லை, அவர் மீது ஒரு குற்றவாளி சொல்லல. குற்றவாளி இல்லாத என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வருது. 16 நோட்டீஸ் விடுது, கடைசியாக ப்ளூ கார்னர் நோட்டீஸும் விட சொல்லி அது நிக்குது ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும். இப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு என்ன உதவி செய்திருக்கிறாங்க, இது ராஜினாமா செய்து ஏன் செஞ்சாங்க, ஏது பணம் வாங்கலன்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, கட்சிக்காரருக்காக என் புதல்வி ஆஜரானது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டிருக்காங்க, ஆனால் புதல்வி லலித் மோடியிடமிருந்து பணம் வாங்கலைங்கிறாங்க. அப்படி சொல்லல 9வது ஜூனியர் அவர், அவருடைய ஒரு அவருக்கு ஜூனியரா இருக்காங்க. ஜூனியர் 9வது ஜூனியர் இல்ல, அவங்க சொன்னது 9 வழக்கறிஞர்கள்ல என்னுடைய புதல்வியும் ஒரு வழக்கறிஞர், ஆனா காசு வாங்கலைங்கிறாங்க. எனக்கு என்ன சிக்கல்னா, காசு வாங்காம போய் அப்பியர் ஆக வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு அவர் ஸ்பெஷல் ஆளா? கேட்டதோட தொடர்ச்சியான நீங்க திருப்பி ஃபோக்கஸ் சுஷ்மா ஸ்வராஜ் மேல மட்டுமே வச்சிருக்கீங்க. காங்கிரஸோட குற்றச்சாட்டுகள்ல நீங்க ஆதாரம் இருக்கான்னு முதல்ல என்ன கேட்டீங்க.
3 பேரை ராஜினாமா பண்ணணும், 3 பேரை நீக்கணுங்கிறதா காங்கிரஸ் கொண்டு. உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் வியாபம், ஊழலும் 44 படுகொலைகளும் சேர்ந்த ஒரு சம்பவம் உலகில் அரசியல் வரலாற்றில் நடந்தது. படுகொலை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, தீர்ப்பு எழுதிட்டீங்க. நான் சொல்ல ஒரே நிமிஷம், எஸ்ஐடி சொல்றது சந்தேகத்திற்கிடமான முறையில் படுகொலைகள். அத சொல்லுங்க. அப்புறம் படுகொலை இல்ல, சந்தேகத்திற்கிடமான முறையில் கொலைகள் நடந்திருக்கு. ஒரே நிமிஷம், மரணம் இல்ல, ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். இப்ப அதற்கு பதில் சிபிஐ விசாரணை நடக்குது. அப்ப அவர் முதலமைச்சரா இருக்காரு, குற்றச்சாட்டு அவர் மேல தான் இருக்குது. முதலமைச்சர் ஒருவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு அவர் கீழ் இருக்கிற அரசாங்கம் அமைப்பு மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட்டுடைய முடிவை கேள்வி கேட்குது. மத்திய பிரதேச அரசாங்கத்திற்கு இருக்கிற அனைத்து ஜுடிஷியல் அல்லது வந்து நீங்க காவல்துறை உட்பட எல்லாத்தையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சிபிஐ கொண்டு வராங்க. சோ அவர் ராஜினாமா பண்ணணும் நாம கேட்கிறோம். ரெண்டாவது, வசுந்தரா ராஜே விவகாரத்துல அவருடைய மகன் நடத்தின ஹோட்டலுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகளை இவர் முதலீடு செய்திருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இதை விட மோசம் அவரை பாரத ரத்னாக்கு வேற அவங்க சிபாரிசு பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் இருக்கு. சுஷ்மா விவகாரத்துல காங்கிரஸ் ராகுல் காந்தி இந்த கேள்வி எழுப்பினாங்க, தெரியாம உதவி பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி வேற வர வேண்டி இருக்கு. இல்ல ஜிஎஸ்டி வேற ராகுல் காந்தி இந்த அளவு கேட்கல அப்படின்னா இவர்கள் தான் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஒரே நிமிஷம், நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு மொத்தமான ஒரு ஊழல் நிறைந்த கருப்பு பணம் நிறைந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு காங்கிரஸ் அவர் சொல்ல மாதிரி இவ்வளவு தூரம் அக்ரெசிவா எடுக்கல அப்படின்னா லலித் மோடி இல்ல ஜிஎஸ்டி வர வேண்டியிருக்கு. லலித் மோடிங்கிற ஒரு நபர் இன்னைக்கு இந்தியா வந்திருப்பாரு. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா ஒரு நிமிஷம், ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். 7 வருஷம் அந்த பில் ஆகவே ஆகாது. நீங்க 7 வருஷம் இந்தியாவோட வளர்ச்சியை நீங்க முடக்குனீங்க. சரி, நீங்க ஆட்சிக்கு வரணுங்கிற வெறியில அப்படி செஞ்சிட்டீங்க, பரவாயில்ல, இன்னைக்கு வந்துட்டீங்க. 15 மாத காலம் பாராளுமன்றம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நடந்திருக்கு. அவ்வளவு ஒரு நிமிஷம் இருங்க, நாகரிகத்தை பத்தி இப்ப நீங்க பேசுறீங்க. இப்ப நான் ஒரே நிமிஷம் பாஸ் ஆயில இல்ல ஜிஎஸ்டி ஒரே செஞ்சாங்க பேச வேண்டிய மாநிலங்களவையில் தான் ஜிஎஸ்டி மசோதா பாராளுமன்றம் நான் சொல்ற கேள்வி 267 செக்ஷன் பிரகாரம் நான் என்ன சொல்றேன்னா அனுமதி கொடுத்தோம் பேசலையே கேக்குறேன்னா நீங்க ஒரே நிமிஷம் ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 டிமாண்ட் தான். நாங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி இது கிடையாது. தமிழ்நாடு அரசு ஏஐடிஎம்கே டிசன் நோட் கொடுத்திருக்கு. தமிழகத்திற்கு நினைக்கிற மிகப்பெரிய துரோகம். நாங்க வந்து 14 இருந்து 16% தான் சீலிங் சொன்னோம். இவங்க மக்களிடம் இருந்து 10% எக்ஸ்ட்ரா வரி வாங்க பண்றாங்க. ஒரே நிமிஷம், எப்படி வந்து அதுல போனா நிறைய வாய்ப்பு நில பாதுகாப்பு சட்டத்தை எப்படி நில அபகரிப்பு சட்டமாக மாற்றினார்களோ அதை காங்கிரஸ் எதிர்க்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி மக்களுக்கான வளர்ச்சிக்கான இவர்கள் அதானிக்காக ஜிஎஸ்டி கொண்டு வருகிறார்கள். அதனால நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்னொரு ஆளுமை இருக்கிறார், அவர் நேரம் கொடுக்கணும் ஜோதி ப்ளீஸ். அவர் அவருடைய கருத்து பதிவு பண்ணுங்க. மக்கள் விரோத அரசை எதிர்க்காம என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் அதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இதான் விஷயம். இவங்க 2 கட்சிக்காரர்கள் 2 கருத்துக்கள் சொல்றாங்கன்னா இந்த டிபேட் எதுக்காகவோ அதை பத்தி தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. எதை வேணா பேசலாம்னா நாங்க தனியாக தான் இருக்கணும். இதுதான் நாடாளுமன்றத்தில் நடக்குது, இதுதான் இந்த மாதிரி வாதங்களே நடக்குது. ஒரு கருத்து நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வு பற்றிய உங்க கருத்து என்னன்னு கேட்டதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்னால் எதுவுமே பேச முடியல. என் கருத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு சொல்றதுக்கு. என்னை பொறுத்த வரையிலே நாடாளுமன்ற விவாத களமாக மாறுவதுங்கிறது பிரச்சனையே கிடையாது, மாறணும். ஆனால் நாடாளுமன்றம் அதுக்கு மட்டும் கிடையாது. அங்கே கொள்கை வாதங்கள் நடக்கணும், அங்கே சட்டம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நடக்கணும். அதை செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இந்த அரசில் இல்லை. நீங்கள் மோடியை பற்றி குறிப்பிடுறீங்க. மோடி வந்து விவாதத்துக்கு ஏற்ற ஒரு நபராக என்றைக்குமே இல்லை. அவர் வந்து ஒன் வே டிராஃபிக் தான் பேசுகிறார். தான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய கருத்தாக இருக்குது. அவருடைய ஆட்சியில் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒரு சிறந்த விவாதமோ ஒரு பிரச்சனையை பற்றிய 360 டிகிரியில் பேசுறதுக்கான சூழலோ வந்து இருக்கும் என்று நிச்சயமாக எனக்கு தோணலை.
மற்றபடி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை ராகுல் காந்தி வந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாகவோ, அல்லது சுஷ்மா ஸ்வராஜ்ங்கிற ஒரு பெண்மணி வந்து அங்கே வந்து ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு வந்து என்னப்பா இப்படிலாம் பேசுறியே அப்படின்னு சொல்ற விஷயமாகவும், ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு ஸ்பெக்டாகுலர் ஈவெண்டாக சித்தரிப்பது தான் எல்லாருடைய நோக்கம்னு சொன்னா இது நாடாளுமன்ற ஜனநாயகம். எந்த ஜனநாயகத்துக்கும் வாய்ப்பே இல்லை. நம்ம நிறைவு செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய வாதம் தான். உங்களுடைய கருத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் பேசுவதற்கு இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் நேரம் அனுமதிக்க இருக்கிறது. நன்றி. 4 பேரும் உங்களுடைய தரப்பில் உங்கள் வாதங்களை சிறப்பாக வைத்தீர்கள். நிறைவு செய்யலாம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக அனைவருக்கும் ஒரு நாள் முன்னதாகவே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய கேள்வி நேரம் சிறப்பு கேள்வி நேரமாக எத்திராஜ் கல்லூரி மாணவிகள் சுதந்திரம் பெற்றதும் பெற வேண்டியதும் குறித்து பேசியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த நிகழ்வு நாளை உங்களுக்காக காத்திருக்கிறது. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது என கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை சிறப்பு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.